இப்போ நம்ம மிரர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சம்ஸ் போடலாம். இப்போ நம்ம இங்கே சம்ஸில் வந்து கான்கேவ் மிரர் ப்ரொடியூஸ் ரியல் இமேஜ் 4 times magnified object placed at 10 centimeter in front of mirror. சரிங்களா? Find the position of image and the radius of curvature. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு தேவையான டேட்டாவை மாற்றணும். கான்கேவ் மிரர் ஒன்று, கான்கேவ் மிரர் இருக்கு. ரெண்டாவது இதெல்லாமே கிவன். ரியல் இமேஜ்னு சொல்றாங்க. ஸோ கான்கேவ் மிரர்ல ஆப்ஜெக்டை லெஃப்ட் சைடு தான் பிளேஸ் பண்ணுவோம். ரியல் இமேஜ் விழுறதுக்கான வாய்ப்பு இன்வெர்டடா இதுவும் ஹோல்ல இருந்து லெஃப்ட் சைடு தான் இருக்கும். அப்ப யூவும் நெகட்டிவ் தான், வியும் நெகட்டிவ் தான். சரிங்களா? இங்க அப்வேர்டா இருக்கிறது, இங்க டவுன்வேர்டா இருக்கிறது. அதனால இங்க ஹச், இது ஹச் டேஷ் வந்து நெகட்டிவ் தான், ஹச் டேஷும் நெகட்டிவ் தான். அப்ப நமக்கு மேக்னிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். சரிங்களா? மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ்ல இருக்கும். அப்ப இந்த மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ்ல இருக்கனால நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம்? v by u equal to m minus v by u equal to m. இப்ப மைனஸ் v by u equal to m எழுதுறதுனால இங்க மேக்னிஃபிகேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4 times கொடுத்துருக்காங்களா? இப்ப -4. இப்ப v by u, v equal to 4u. ரெண்டு பக்கட்டும் மைனஸ் கேன்சல் ஆயிடும். இப்ப நமக்கு u எவ்வளவு கொடுத்துருக்காங்க? u placed at 10 cm in front of mirror தானே? அப்ப in front of mirror -10 வச்சுக்கலாம், -40 சென்டிமீட்டர். அப்ப இமேஜ் டிஸ்டன்ஸ் -40 சென்டிமீட்டர் ஹோல்ல இருந்து லெஃப்ட் சைடு இருக்கு. சரிங்களா? அப்ப இது தெரிஞ்சிட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன வேணும்? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வேணும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வேணும்னா எனக்கு ஃபோக்கல் லென்த் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 1/v + 1/u மிரர் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ நான் எனக்கு v தெரியுது, u தெரியுது, f தான் கண்டுபிடிக்கணும். f கண்டுபிடிச்சோன்னா 2f ஈக்குவல் டு r தானே? ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ 1/v, விக்கு பதிலாக இங்கே என்ன போடலாம்? -40 ப்ளஸ் 1/u, u என்ன? -10. அப்போ என்ன வருது? 1/-40 1/10. அப்போ என்ன பண்ணலாம்? 4 மல்டிப்ளை அண்ட் டிவைடு. அப்போ -1/40 -4/40. நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1/f தானே? அப்போ f ஈக்குவல் டு -40/5. அப்போ 5 டைம்ஸ் எவ்வளோ வருது? 8 வருது. ஸோ -8 வருது. ஃபோக்கல் லென்த் வந்து -8. அப்போ ஃபோக்கல் லென்த் -8னா 2 டைம்ஸ் ஃபோக்கல் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். -8 × 2. ஸோ -16. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் -16. மைனஸ்ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது? ஹோல்ல இருந்து லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. சரியா? தேங்க்யூ.